அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய தோஷங்கள் யாவும் சிதறி ஓட ஓர் அற்புதமான தீப வழிபாடு சொல்ல போகின்றேன். முழுமையாக கேட்டு விருப்பம் உள்ளவர்கள் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தீப வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 1/4/2024 பங்குனி 19 திங்கட்கிழமை. செய்ய வேண்டிய நேரம் இரவு 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள அல்லது இரவு 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ள. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இந்த நேரப்படி நீங்கள் இதை செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு சிறிய தட்டில் 108 மிளகுகளை பரப்ப வேண்டும். 108 மிளகுகளை ஒரு சிறிய தட்டில் எடுத்துக்கொண்டு அந்த மிளகுக்கு இடையே ஒரு விளக்கு, அந்த விளக்கு வடக்கு பார்த்து எரியணும். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு விளக்கு, அந்த விளக்கில் 3 இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சுருக்கணும். இந்த நேரத்தில் தான் இந்த மிளகு தீபத்தை நீங்கள் ஏற்றணும். சரிங்களா? அவ்வாறு தீபம் ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இவ்வளவுதான். இந்த தீபம் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். இந்த தீபம் எரிந்தால் போதும். உங்கள் வீட்டில் 1/4/2024 பங்குனி 19 திங்கட்கிழமை இந்த நேரத்தில் இப்படி மிளகு தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் விலகி ஓடிடும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கீங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் கடையிலையும் இந்த தீபத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றுங்க. அற்புதமாக இருக்கும். 2 நேரம் கொடுத்துருக்கேன். இந்த 2இல் ஏதாவது ஒரு நேரத்தில் தீபம் ஏற்றினால் போதுமானது. அந்த 1 மணி நேரம் முடிந்த பிறகு தீபத்தை குளிர வைத்து விடுங்கள். அல்லது தீபத்தை எடுத்து பூஜையில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அந்த மிளகுகள் இருக்கு இல்லையா, அந்த மிளகுகளை உங்கள் வீட்டு சமையலறையில் மிளகு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு பயன்படுத்துங்க. ஒன்றும் தவறு கிடையாது. எளிமையான மிளகு தீபம் பைரவரின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அன்பானவர்களே, மாந்திரிக கலை என்பது மிக புனிதமான ஒரு கலை. அன்பானவர்களே, இந்த கலையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே 21 நாளில் தற்பொழுது கற்றுக்கொள்ளும் விதமாக உருமாந்திரிக வித்தை எனும் அருமையான வித்தையை எளிமைப்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் பயிற்சி தந்து கொண்டு இருக்கின்றேன். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாள்பட்ட பிரச்சனைகள், தோஷங்கள் மற்றும் தீய மாந்திரிக பாதிப்புகள் நீங்க எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாக்கு முறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாகாளியே நமக.